பார்த்த உடனே இந்த ஊதிகாரனுக்கு எப்படித்தான் இருந்துச்சே தெரியல. புள்ளைய பார்த்த உடனே மனசேடி மச்சான் வர போறான். அப்படியா? உனக்கு என்ன தோணல? எனக்கு தோணல புள்ள. ஐயே கண்ணு செவ்வளவு தோட்டத்தில் எப்படி இருந்தது? அருமை அருமை அருமை. சரி, அப்படியாக இருந்தாலும் வீண் வார்த்தைகள் வேண்டாம். வேண்டவே வேண்டாம். இந்த பாராசபைக்கு நான் வந்தல்லவா? நான் யாரு? உன் பேரு தெரியுமா? இல்ல நீ யாரு? சரி, உன் பேரு நீ யாரு விட்டு பாப்பா? நீ எப்ப என்ன போட்டு பாப்பா பாப்பா சொல்லட்டுமா? அம்மா பிராமணர் குலத்தில் வந்த Okay.
அம்பி அரி உனக்கு புரிஞ்சுதா? ஏண்டி மாமி இப்பதான் புரியுதாடா? இப்பதான் அறியுது. என்னது? இல்ல இப்பதான் புரியுது. அப்படியா? ஆமா மாமி. அம்பி மாமி என் பேருதான் காளகண்டி. காளகண்டி இப்ப நல்லா தெரியுது மாமி. கொஞ்சம் அடக்க சொல்ல தொடவே கூடாதா? அபிஷ்டம் மாமி. நான் தொட்டா எனக்கு கெட்டா போயிடும். அப்படி மாமி நாங்கெல்லாம் பிராமணர் குலம். ஓ நீங்களா பிராமணர் குலம். ஐயர்வாள். ஓ நீங்களா ஐயர் வாழு. ஐயர்வாளா? ஓ வாழு. ஐயர் விட்டாருடா நாங்கெல்லாம். ஓ ஐயர் வீட்டு ஆளுங்க. வீட்டு ஆளுங்க. ஓ ஐயர் வீட்டு ஆளுங்களா? நான் ஐயர் வீட்டு ஆடுங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். பாரு நாங்க வந்துட்டு ஐயர் குலம் சொன்னல. ஆமா. என்ன குலம்? நான் தான் கந்தர குலம். என் பக்கத்திலே வரக்கூடாது. ஏன் என்னெல்லாம் தொடவே கூடாது. தீட்டுடாம்பி. ஓ தீட்டு பட்டு போயிடும். எந்த இடத்துல தீட்டு படும்? என்னது? இல்ல நான் தொட்ட உனக்கு எந்த இடத்துல தீட்டு படும்? என் மேல கைய வச்சாலே எனக்கு தீட்டு தான். நீ ஓ நான் வைக்கிற இடமெல்லாம் தீட்டு பட்டு. ஆமா ஆமா. தீட்டு பட்ட இடத்த என்ன பண்ணுவேன்? தீட்டுப்பட்ட இடத்த என்ன பண்ணுவேன்? கங்கைக்கு போய் சுத்தம் பண்ணுவேன். சரி சரி. அப்படி இருந்தாலும் அம்பி அம்மா என் பேரு காளகண்டின்னு சொன்னல. என் ஆத்துக்கார யாரு தெரியுமா? உங்க ஒச்ச ஆத்துக்காரர் யாரு? என் ஆத்துக்காரடி யாரு? யாரு? ஐயோ எனக்கு எப்படி தெரியும்? அம்பி ஓ என்ன மாதே தாடி தேனோரி மன்னவர் பேரே.
என்னது சொல்லுங்க மாமி. அப்படி அடக்க வடக்கமா பேசுறது என்கிட்ட எப்ப பேசினாலும் நான் இனிமேட்டு அப்படியே பேசுறேன் மாமி. அப்படி இருந்தாலும் என்னை வாழ நிறுத்த மன்னவர் யாரு தெரியுமா? யாரு மாமி உன்னை போட்டவது? என்னது தாய் தாய். வாழ நிறுத்த என்னுடைய ஆத்துக்காரரு காலகட்டாச்சு. ஓ காலகண்டையர். காலகண்ட இல்ல காலகண்டாரா? காலகண்டா இருடி. ஓ காலகண்டா ஐயர். ஆமா ஆகட்டுமா. அப்படி இருந்தாலும் இங்க பாரு உன்கிட்ட 5000 ரூபாய் பணம் கொடுத்தனே என்ன சொல்லி கொடுத்த? ஓ, ஆமாமா உனக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஒரு ஆளு வேணும்னு என்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புன. பணம் என்கிட்ட நிறைய கிடக்குது. அந்த பணம் எனக்கு பெருசுல நம்பி. ஓ பணம் பெருசு இல்ல. ஆமா உனக்கு ஆளு தான் வேணும். எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு பொம்மநாட்டியா ஒண்ணு புடிச்சிட்டு வரேன்னு சொன்னல. ஆமா மாமி. பணத்தை வாங்கிட்டு போய் 1.5 மாசம் ஆகுது. இன்னும் ஆலயம் காணோம். பணம் என்னாச்சுன்னு தெரியல. என்னடா அப்படி நினைச்சிட்டு இருக்க மாமி? கேட்டா வந்தாலும் கரெக்டா ஆளை புடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். ஆளை புடிச்சு வச்சியா? இன்னைக்குன்னு பார்த்தா நம்ம வீதியிலேயே அந்த ஆள் வந்துகிட்டே இருக்குது. நான் மெதுவா போய் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து ஒண்ணு இதுல விட்டுறேன். உள்ளார சீக்கிரம்